ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவி டேக். இந்த வீடியோவில் ஒரு எக்ஸல் ஃபைலை வந்து எப்படி நம்ம பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா? நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அதாவது நம்மக்கிட்ட வந்து இப்போ ஒரு எக்ஸல் ஃபைல் ஒன்று இருக்குது. ஸோ இதைத்தான் நான் வந்து பிடிஎஃப்க்கு கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ பிடிஎஃபாக சேவ் பண்ண போகிறேன். ஸோ இது எப்படி அப்படின்னா, முதல்ல நீங்கள் வந்து எக்ஸல் ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிட்டு மேலே கார்னரில் பாருங்கள், ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் சேவ் ஆஸ் அப்படின்றத கொடுங்க. கிளிக் பண்ண பிறகு இந்த ஃபைல், அதாவது நீங்கள் பிடிஎஃபாக சேவ் பண்ணுற அந்த எக்ஸல் ஃபைல் வந்து எங்கே சேவ் ஆகணும் அப்படின்ற அந்த ஃபோல்டரை சூஸ் பண்ணிவிட்டு, ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ அதை சூஸ் பண்ணிட்டு அந்த ஃபைலுக்கான நேம் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சேவ் ஆஸ் டைப் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று பாருங்கள் இருக்கும். ஸோ அது வந்து எக்ஸல்னால எக்ஸல் ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணால் இங்கே உங்கள் ஃபைலுக்கு நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கான ஃபார்மேட்ஸ் எல்லாமே காட்டும். இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பிடிஎஃப் அப்படின்றத சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிட்டீங்களா? சூஸ் பண்ணிவிட்டு சேவ் அப்படின்றத கிளிக் பண்ணுவீங்களா இருந்தால், நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருந்த, அதாவது சேவ் ஆஸ் கொடுத்த அந்த எக்ஸல் ஃபைல் வந்து பார்க்கலாம், ஃபுல்லாகவே பிடிஎஃப்க்கு கன்வெர்ட் ஆகி சேவ் ஆகிருச்சு. ஸோ அது ஆட்டோவாக வந்து இந்த லேப்டாப்பில் பிடிஎஃபாகவே ஓப்பன் ஆகிருச்சு. ஸோ நீங்கள் பார்க்கலாம், பிடிஎஃப் ரீடரில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இப்படி தான் வந்து எக்ஸல் ஃபைல் ஒன்று நம்ம பிடிஎஃப்க்கு கன்வெர்ட் பண்ணுறது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஏன்னா நிறையா தேவைகளுக்காக வந்து ஒரு எக்ஸல் டாக்குமெண்ட்டை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு தேவை வரும். ஸோ கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.